தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்க கேட்போம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு சமீபமாயிருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலே தியானிக்கும்படியாக தேவரீர் எங்களுக்கு கொடுத்த வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தியானிக்கிற வசனம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே கிருபை நல்கிறளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரத்திலே நாம் இந்த சத்திய வசனத்தை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். இந்த சத்திய வசனத்திலே நாம் முக்கியமாக கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இரட்சிப்பை குறித்து நாம் தியானித்தோம். நாம் கடைசி காலத்திலே வந்திருக்கிறோம். பகல் நமக்கு சமீபமாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் நாள், இரண்டாம் வருகை சமீபமாய் இருக்கிறது என்று நாம் சத்தியத்தை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். ஒரு மனிதன் கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவன் தன்னுடைய ஜீவியத்திலே தேவன் கொடுத்த ஆத்தும மீட்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கிற அனுபவத்தை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இரட்சிப்பு அது சரீர மீட்புக்குரிய இரட்சிப்பு என்று தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே இரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் ஆத்ம இரட்சிப்பை பாதுகாத்து கொண்டவனே இரட்சிக்கப்படுவான். இங்கே இரட்சிக்கப்படுவான் என்று சொல்லும் போது கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இரட்சிப்பை பெற்றுக்கொள்வான், சரீர மீட்பை அடைந்து கொள்வான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையிலே அவன் உயிர்ப்பிக்கப்படுவான், மறுரூபமாக்கப்படுவான், மத்தியாகாயத்திலே இயேசுவை சந்திப்பான் என்று தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இது கடைசி காலமாய் இருக்கிறபடியால் அந்த காலத்தை நாம் அறிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு நமக்கு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் என்று சொல்லும் போது, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது, ஆண்டவருடைய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசத்தினாலே ஏற்றுக்கொண்ட போது தேவன் நம்முடைய ஆத்துமாவிற்கு பலனானார். நம்முடைய ஆத்துமாவை நரக அக்கினியிலிருந்து மீட்டு இரட்சித்து அவருடைய குமாரராக குமாரத்திகளாக இன்றைக்கு நம்முடைய ஆத்துமாவிற்கு பலனாக இருந்து நம்மை நித்திய ஜீவனுக்கு பரலோக ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளிகளாக்கி இருக்கிறார். அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி
நம்முடைய ஆத்மாவை மீட்டு ரட்சித்திருக்கிறார் என்றால் அந்த ஆத்ம ரட்சிப்பை ஒவ்வொரு மனிதனும் ஜாக்கிரதையோடு பாதுகாத்து கொண்டு ஜீவிக்கும் போதுதான் தேவன் என்ன செய்கிறார் என்றால் கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற சரீர மீட்பாகிய ரட்சிப்புக்கு நம்மை பரிசுத்தாவின் பலத்தாலே காத்துக்கொண்டு அந்த கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற கிருபையை நமக்கு கொடுத்து இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் நாளிலே சரீரத்தை மீட்படைய செய்கிறார். இந்த கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு சரீர மீட்புக்குரிய ரட்சிப்பு தான் என்பதை நாம் நிரூபிக்க வேண்டுமானால் அதற்கு தொடர்பு வசனமாக நாம் எதை காணலாம் என்றால் ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் படிக்கும் போது அங்கே ரோமருக்கு பரிசுத்த பவுல் எழுதும் போது சொல்லுகிறார், அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் என்று சொல்வதை பார்க்கிறோம். இந்த இடத்திலே சொல்லுகிறார், இந்த ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும், அந்த ஆத்தும ரட்சிப்பை பாதுகாத்து கொண்டு ஜீவிக்கிற ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய பலத்தையும் பெற்றுக்கொண்டு ஆவியின் முதற் பலன்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு இப்பொழுது தவித்து கொண்டிருக்கிறார்களாம். எதற்காக தவிக்கிறார்களாம்? இயேசுவே நீர் சீக்கிரம் வாரும், சரீர மீட்பை தாரும் என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கிறார்களாம். அதைத்தான் அந்த வசனத்திலே படிக்கிறோம். ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் என்று அங்கே படிக்கிறோம். இன்றைக்கு அந்த கடைசி காலத்து ரட்சிப்பாகிய சரீர மீட்பை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனுடைய பலமாகிய பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே காக்கப்பட்டு வருகிறோம். எதற்காக காக்கப்பட்டு வருகிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே சரீர மீட்பாகிய கடைசி காலத்து ரட்சிப்புக்கு ஏற்ற கிருபை வெளிப்பட போகிறபடியினால் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் ஆத்ம ரட்சிப்பை பாதுகாத்து கொண்டு தேவ பலமாகிய பரிசுத்தாவினாலே காக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே வெளிப்பட போகிற சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம், அதுதான் கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு வருவதற்காக காத்திருந்து தவித்து கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். நாமும் அப்படியே தவித்து கொண்டிருக்கிறோம். இயேசுவே நீர் சீக்கிரம் வாரும், எங்களுடைய ஜீவியத்திலே நீர் நிறைவேற்றின ஆத்ம ரட்சிப்பை நாங்கள் தேவ பலமாகிய பரிசுத்த ஆவியினால் காத்து கொண்டு வருகிறோம். இந்த உலகத்திலே வேறு ஒன்றும் ஆத்ம ரட்சிப்பை பாதுகாத்து கொள்ள செய்ய இயலாது. நீர் கொடுத்த பரிசுத்த ஆவியின் பலத்தினால்தான் எல்லா அந்நிய வல்லமைகளிலிருந்தும் நாங்கள் மீட்டு பாதுகாக்கப்பட்டு தேவனுடைய ரட்சிப்பாகிய ஆத்ம ரட்சிப்பை பாதுகாத்து கொண்டிருக்கிறோம். தேவனே நீர் சீக்கிரம் வாரும், அந்த கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பாகிய சரீர மீட்புக்குரிய புத்திர சுவிகாரத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம், அதை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் தவித்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர தாமதமாகும் என்று யாரெல்லாம் தங்களுடைய சிந்தனைகளிலே எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இந்த சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்காக அவர்கள் காத்திருப்பதும் இல்லை, அவர்கள் தவிப்பதும் கிடையாது. அவர்கள் தேவன் தங்களுடைய ஜீவியத்திலே கொடுக்கிற ஆத்தும ரட்சிப்பையும் தேவ பலத்தினாலே காத்து கொள்ளாமல்
பின்மாறி போவதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் இயேசுவே நீர் சீக்கிரம் வாரும் என்கிற ஒரு தவிப்பு ஆவிக்குரிய ஜனங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். அதே ரோமர் 8:23 படிக்கிறோம், அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று படிக்கிறோம். இந்த வசனம் தேவன் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்கு மிகவும் ஆதாரமாக காணப்படுகிறது. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். எந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பாகிய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வரும் என்கிற நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரமாகிய ரட்சிப்பு எங்களுக்கு தேவன் தந்திடுவார் என்கிற நம்பிக்கையினாலே நாம் தேவனிடத்திலிருந்து ஆத்ம ரட்சிப்பை ஆத்ம மீட்பை பெற்றிருக்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஆகவே ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு உண்டாயிருக்கிறது. அது இந்த உலகத்தாருக்கு உண்டாயிராத நம்பிக்கை. கிறிஸ்துவை பின்பற்றுகிற நமக்கோ தேவன் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். அந்த நம்பிக்கை என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ஜனங்களோ அந்த சரீர மீட்பை அடையும்படியாகவே நாங்கள் ஆத்ம ரட்சிப்பை அடைந்திருக்கிறோம் என்கிற நம்பிக்கையோடு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி தவித்துக் கொண்டிருக்கிற கூட்டத்திலே நீ காணப்படுகிறாயா? அப்படி தவித்துக் கொண்டிருக்கிற கூட்டத்திலே நீ காணப்படுவாயானால், தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகையின் நாளிலே உன்னுடைய சரீரம் மீட்கப்படும். பிரைஸ் தி லார்ட். ஆகவே ஆவியின் முதற் பலன்களை பெற்றவர்கள் என்கிற எண்ணத்தோடு தேவனுடைய பலமாகிய பரிசுத்த ஆவியினால்தான் ஆத்ம ரட்சிப்பை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம் என்கிற எண்ணத்தோடு கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரத்தையும் பெற்றுக்கொள்கிறவர்களாக இயேசு கிறிஸ்துடைய வருகையின் நாளிலே மறுரூபம் அடைந்து மத்தியாகாயத்திலே இயேசுவை சந்திக்கக்கூடிய தவிப்பு உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் காணப்பட வேண்டும் என்பதை இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகையின் நாளிலே உண்டாயிருக்கக்கூடிய அனுபவத்தை குறித்து நாம் தியானிக்கும் போது, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு சென்று பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். அவர் இன்றைக்கும் பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். தாமதமின்றி தம்முடைய பரிசுத்தவான்களை சேர்க்கும்படியாக சீக்கிரம் வெளிப்பட போகிறார். தாமதமின்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தவான்களை சேர்க்கும்படியாக வெளிப்படும் போது, யாரெல்லாம் இப்படிப்பட்ட சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்காக காத்திருந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மோடு சேர்த்துக் கொள்வார். ஆம் தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகை சமீபமாயிருக்கிறது. இந்த உலகம் இயேசுவின் வருகைக்காக ஆயத்தமாகி வருகிறது. உலகம் என்று சொல்லும் போது உலகத்தில் காணப்படுகிற ஒரு கூட்டம் பரிசுத்தவான்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகைக்காக ஆயத்தமாகி வருகிறார்கள். இயேசு சீக்கிரமாய் வருவார் என்று நாம் சொல்லும் போது ஒரு கேள்வி நமக்குள்ளாக எழும்புகிறது. அவர் எப்படி வருவார் என்கிற சிந்தை நம்முடைய மனதிலே எழும்பி வரக்கூடியதாக காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகை எந்த விதத்திலே காணப்படும் என்று நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்காக காத்திருந்து தவிக்கிற தெய்வ ஜனமே,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகை எவ்விதமாக காணப்படும் என்று ஒரு நாளாகிலும் நீ சிந்தித்ததுண்டா? 1ஆம் நூற்றாண்டிலே ஜனங்கள் ராத்திரி வேளையிலே என்ன செய்வார்கள் என்றால், வெளியே வந்து நின்று கொண்டு ஆகாயத்தை நோக்கி பார்த்து கொண்டு நின்றிருப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாயிருந்தது. அவர்களுடைய காலத்தில் தானே அவர்கள் இயேசுவை தங்கள் கண்களை கொண்டு காண்பார்கள் என்று அவர்கள் விசுவாசித்தவர்களாக காணப்பட்டார்கள். அவர்களுக்குள்ளாக ஒரு விசுவாசம் காணப்பட்டது. இயேசு கிறிஸ்து மேலே இருந்து கீழிறங்கி வருவார் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள். தெய்வ பிள்ளையே, நாமும் இந்நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்விதமாக வருவார் என்று தியானிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவ பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற நீங்கள் ஆவியின் முதற் பலன்களை பெற்றுக்கொண்டு சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்காக காத்திருந்து தவித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வெளிப்படுவார் என்பதை தியானிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று நாம் இந்த இடத்திலே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகையின் போது முதலாவது எழும்பக்கூடிய ஒரு சத்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஆரவார சத்தமாயிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகையின் போது 3 விதமான சத்தங்கள் உண்டாயிருக்கிறது. முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஆரவார சத்தம், இரண்டாவது பிரதான தூதனுடைய சத்தம், மூன்றாவது தேவனுடைய எக்கால சத்தம். இப்படி 3 சத்தங்களோடு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்திலே தோன்ற போகிறார். தெய்வ பிள்ளைய, ஒரு கேள்வி எழும்புகிறது. இப்படி ஒரு பெரிய சத்தத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காண முடியுமா என்று ஒரு கேள்வி எழும்புகிறது. தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது எல்லாராலும் அவரை காண முடியாது. எல்லாராலும் இந்த சத்தத்தை கேட்கவும் முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை எதிர்பாராத வேளையிலே திருடன் வரும் வண்ணமாக காணப்படும் என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். யாரும் எதிர்பாராத வேளையிலே எப்படி ஒரு திருடன் தூங்குகிற வேளையிலே வருவானோ அதை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகை யாரும் எதிர்பாராத வேளையிலே காணப்படும். ஆனால் சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்காக காத்திருந்து தங்களுக்குள்ளே தவித்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்ட பரிசுத்தவான்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருடனை போல வரும்போது அவருடைய சத்தத்தை கேட்பார்கள், அவரை காண்பார்கள், அவருடைய சரீரம் மீட்கப்படும். அந்த நம்பிக்கையினாலே தாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆத்தும மீட்பை பெற்றிருக்கிறார்கள் என்கிற நம்பிக்கையோடு காத்திருந்து தவிக்கிறவர்கள் மத்திய ஆகாயத்திலே அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். தெய்வ பிள்ளையே, வருஷங்களாக ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கக்கூடிய அநேக மனிதர்கள் காத்திருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரவில்லை என்று சொல்லி அநேகருடைய ஆவிக்குரிய அன்பும் அநேகருடைய ஆவிக்குரிய ஐக்கியமும் குறைந்து போய்விட்டது. ஆனால் ஒரு திருடன் வீட்டிற்குள் பிரவேசித்தால் அந்த திருடனுடைய பார்வை எதன் மீது காணப்பட்டிருக்கும் என்றால் அந்த வீட்டின் மீதுள்ள விலையேற பெற்ற பொக்கிஷங்கள் மீதுதான் காணப்பட்டிருக்கும். அந்த வீட்டின்
உள்ளறையிலே வைக்கப்பட்டிருக்கிற பொக்கிஷங்கள் மீதுதான் காணப்பட்டிருக்கும். அந்த வீட்டிலே காணப்படுகிற பொன் ஆபரணங்கள் மீது காணப்பட்டிருக்கும். அந்த வீட்டிலே மிகவும் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிற விலையேற பெற்ற பொக்கிஷங்களிலே அந்த திருடனுடைய கண்கள் காணப்பட்டிருக்கும். ஒரு திருடன் யாரும் எதிர்பாராத விதத்திலே வீட்டிற்கு வரும்போது அவனுடைய கண்கள் உடைந்த பாத்திரங்கள் மீதோ அல்லது பழைய செருப்புகளின் மீதோ காணப்படாது. வீட்டின் உள்ளறையிலே பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிற பொக்கிஷங்கள் மீதுதான் அவனுடைய கண்கள் காணப்படும். அதை போலவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகையும் காணப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகையின் நாளிலே அவர் திருடனை போல யாரும் எதிர்பாராத வேளையிலே வரும்போது அவருடைய கண்கள் யார் மீது காணப்படும் என்றால், சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்காக காத்திருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள், சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்காக தவித்துக் கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் மீது காணப்படும். அப்படிப்பட்டவர்களை தேவன் விலையேற பெற்றவர்களாக காண்கிறார். அப்படிப்பட்டவர்களை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய பார்வையிலே யார் விலையேற பெற்ற சம்பத்துகளாக காணப்படுகிறார்களோ, யார் விலையேற பெற்ற பொக்கிஷங்களாக காணப்படுகிறார்களோ, யார் தங்கள் ஜீவியத்திலே ஆத்ம ரட்சிப்பை பாதுகாத்துக் கொண்டு, யார் தங்களுடைய ஜீவியத்திலே ஆத்ம ரட்சிப்பை தேவனுடைய பலமாகிய பரிசுத்தாவியினால் பாதுகாத்துக் கொண்டு கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்காக காத்திருந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை சேர்க்கும்படியாக அவர் இந்த உலகத்திலே வரப்போகிறார். நீங்கள் கேட்கலாம், இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட போகிற பரிசுத்தவான்களை எங்களுக்கு கொஞ்சம் காட்டி தர முடியுமா என்று நீங்கள் கேட்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே எடுத்துக்கொள்ளப்பட போகிற பரிசுத்தவான்கள் அவர்கள் எல்லாரும் தேவனால் மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களாய் இருக்கிறார்கள். உன்னத பாட்டின் புஸ்தகத்திலே படிக்கிறோம், கன்மலையின் வெடிப்பிலும் சிகரங்களிலும் மறைந்திருக்கும் என் புறாவே என்று அழைக்கப்படுவதற்கு ஏதுவான பரிசுத்தவான்கள் தேவனால் மறைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கன்மலையின் வெடிப்பிலோ சிகரங்களிலோ மறைந்திருக்கக்கூடிய புறாக்களாக காணப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் அவர்கள் தேவனால் மறைக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் விலையேற பெற்ற பொக்கிஷங்களை எப்படி வெளியே எல்லா இடங்களிலேயும் காண இயலாதோ, அதே போலவே விலையேற பெற்ற பொக்கிஷங்களாக, சம்பத்துகளாக, பரிசுத்தவான்களாக, சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து தவிக்கக்கூடியவர்கள் அவர்கள் தேவனால் பரிசுத்தாவியானவரால் மறைக்கப்பட்டிருக்கிறார்கள். தெய்வ பிள்ளையே, அவர்களை நீங்கள் எல்லா இடங்களிலும் காண இயலாது. அப்படியானால் ஒரு கேள்வி எழும்புகிறது, எப்படி ஒருவன் விலையேற பெற்ற பொக்கிஷமாக மாறுகிறான் என்று ஒரு கேள்வி எழும்புகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் எந்த ஒரு மனிதன் மீட்கப்பட்டானோ அந்த மனிதன் தான் தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்ற பரிசுத்தவானாக மாறுவதற்கு ஏற்ற முதல் அனுபவம் உடையவனாக காணப்படுகிறான். ஆகவே தெய்வ ஜனமே, நீ தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்ற சம்பத்தாக, நீ தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்ற பொக்கிஷமாக காணப்பட வேண்டுமானால் முதலாவது இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படியாக தேவனால் மீட்கப்பட வேண்டும். ஒரு பரிசுத்தவானுடைய விலையை நிர்ணயிக்க
இந்த உலகத்தில் ஒரு மனிதனாலும் முடியாது. தெய்வப்பிள்ளைய ஒரு விஞ்ஞானி ஒரு மனிதனுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய அவயவங்களின் விலையை நிர்ணயித்தான். அந்த விஞ்ஞானி மனிதனின் சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் ஆராய்ந்து பார்த்துவிட்டு அதில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் விலை நிர்ணயித்தான். விலை நிர்ணயித்த போது கடைசியாக அவன் எவ்வளவாக விலை நிர்ணயித்தான் என்றால் 6 ரூபாய் 45 பைசாவிற்கு விலை நிர்ணயித்தான். ஆம் தெய்வப்பிள்ளையே, ஆத்ம ரட்சிப்பை அடையாத ஒரு மனிதனுடைய விலை 6 ரூபாய் 45 பைசா. அவ்வளவுதான் மனிதனுடைய விலை. ஆனால் ஆத்ம ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்தாவின் பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற ஒரு பரிசுத்தவானுடைய விலையை கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து தவிக்கக்கூடிய ஒரு பரிசுத்தவானுடைய விலையை இந்த உலகத்திலே ஒரு மனிதனும் நிர்ணயிக்க முடியாது. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவான் முழு உலகத்தை பார்க்கிலும் விலையேறியவன். அப்படிப்பட்ட விலையேற பெற்ற பொக்கிஷத்தை சேர்க்கும்படியாக தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தோன்ற போகிறார். அப்படியானால் அவர் 2ஆம் முறையாக இந்த உலகத்திலே வெளிப்படும் போது அவர் எப்படி வெளிப்படுகிறார் என்றால், முதலாவது அவருடைய வாயிலே ஒரு ஆரவார சத்தம் உண்டாயிருக்கிறது. ஆகவேதான் நாம் படித்த வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தர் தாமே ஆரவார சத்தத்தோடு என்று நாம் அந்த இடத்திலே படிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது ஒரு இராணுவ தலைவனிடத்திலிருந்து வருகிற உத்தரவு போல ஒரு பெரிய சத்தம் உண்டாயிருக்கும். ஆங்கிலத்திலே ஷவுட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வாயிலிருந்து புறப்பட போகிற ஒரு ஆரவார சத்தம் உண்டாயிருக்க போகிறது. யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை படிக்கும் போது, மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள், அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று நாம் படிக்கிறோம். மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த சத்தம் என்ன? அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து புறப்பட போகிற ஆரவார சத்தம். அதை கேட்கிறவர்கள் என்ன செய்வார்களாம்? பிழைப்பார்களாம். அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொல்கிறார். தெய்வ ஜனமே, அதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை நாளிலே அவருடைய ஆரவார சத்தத்தை கேட்கும்படியாக சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்காக காத்திருந்து தவிக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் என்ன செய்கிறார்களாம்? இப்பொழுதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தத்தை கேட்டு பழகி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய விருத்த சேதனம் பண்ணப்பட்ட காதுகளை உடையவர்களாய் இருக்கிறார்கள். இப்பொழுதே ஆவிக்குரிய மரணத்தை தங்களுடைய ஜீவியத்திலே ஒழித்து போட்டு தங்களுடைய ஜீவியத்தை பாதுகாத்துக் கொண்டு இயேசு கிறிஸ்துடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக, கேட்க பழகினவர்களாக, விருத்த சேதனம் உள்ள காதுகள் உடையவர்களாக காணப்படுகிறார்கள். எங்கே காணப்படுகிறார்கள்? கன்மலையின் மறைவிலே, சிகரங்களிலே புறாக்களாக தங்கியிருந்து தேவ சத்தத்தை கேட்டு வருகிறார்கள். ஆனால் ஒரு நாள் வருகிறது, அவருடைய ஆரவார சத்தத்தை கேட்கக்கூடிய நாள். அந்த நாளிலே, இந்நாட்களிலே ஆவிக்குரிய மரணத்திலிருந்து மீட்கப்பட்ட ஜனங்களாக இயேசுவின் சத்தத்தை கேட்டு பழகினவர்கள் அந்நாளிலே தேவனுடைய ஆரவார சத்தத்தை கேட்டு சரீர மீட்பை பெற்றுக் கொள்வார்கள். அவர்களுடைய இருதயத்திலே அந்த ஆரவார சத்தம் கேட்கும்.
மற்றவர்களுடைய இருதயங்களிலே கேட்காது. ஆத்ம ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ளாதவர்களுடைய இருதயங்களிலே கேட்காது. அபிஷேகத்தின் நிறைவில்லாமல் ஜீவிக்கிறவருடைய இருதயத்திலே அந்த ஆரவார சத்தம் கேட்காது. ஆனால் ஆவிக்குரிய பலத்தினாலே, அபிஷேகத்தின் நிறைவினாலே காக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவானும், சரீர மீட்பிற்காக, சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவானும் அந்த ஆரவார சத்தத்தை கேட்பார்கள். அவர்களுடைய இருதயத்திலே அந்த ஆரவார சத்தம் கேட்கும். அவர்கள்தான் மீட்கப்பட்ட ஜனங்களாக ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு நேராக உயர்வார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலங்கள், வருத்தங்கள் எல்லாம் ஓடி போகும். ஆம் தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வாயிலிருந்து புறப்பட போகிற ஆரவார சத்தம் பிரேத குழிகளை மூடி இருக்கக்கூடிய கற்களை உடைக்கக்கூடிய சம்மட்டியாக வெளிப்பட போகிறது. மரித்து போன பரிசுத்தவான்கள் ஜீவன் பெற்று கல்லறைகளுக்குள் இருந்து வெளிவர போகிறார்கள். அதைதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். 90ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே படிக்கிறோம், நீர் மனுஷரை நிர்த்துளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். தெய்வ பிள்ளையே, சகல மனுஷரையும் நிர்த்துளியாக்குகிறார். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். எந்த மனுஷனும் இந்த உலகத்தில் அவ்வளவாகவே இருக்கிறான். தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை தாமதமாகுமே ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அப்படி ஒரு சந்தர்ப்பம் உண்டாயிருக்கும். சிலருடைய நடக்கைகளை எல்லாம் பார்த்தால் தாங்கள் ஏதோ 100 வருடங்களுக்கு மேலாக, 150 வருடங்களுக்கு மேலாக ஜீவிப்பதை போலவும் அப்படிதான் அநேகருடைய நடக்கைகள் காணப்படுகிறது. ஆனால் உள்ளே போகிற சுவாசம் வெளியே வரவில்லை என்றால் எல்லாம் முடிந்து போனது. எந்த ஒரு திறமைசாலியானாலும் நிலைத்திருந்தால் மாத்திரம் சுவாசம் விட முடியும். வேதம் அதை தான் வெளிப்படுத்துகிறது. நிலைத்திருக்கிறவனுக்கு சுவாசம் உண்டென்றால் ஆடிக்கொண்டிருக்கிற மனிதனுடைய நிலை என்ன? இன்றைக்கு உலகத்தில் 75% ஜனங்களும் ஆடிக்கொண்டிருக்கிறவர்கள் தான். 40 வயது தாண்டும் போது ஏதாவது ஒரு வியாதி மனிதனை பற்றி கொள்கிறது. சர்க்கரை நோய் என்று சொல்கிறார்கள், இரத்த கொதிப்பு என்று சொல்கிறார்கள். பலவிதமான வியாதிகள் வந்து மனிதனை அண்டிக் கொள்கிறது. இவையெல்லாம் இன்றைக்கு மனிதனை வாதித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? இன்றைக்கு மனிதன் ஆடிக்கொண்டிருக்கிறான். நிலைத்திருக்கிறவனுக்கு, உறுதியாய் இருக்கிறவனுக்கு சுவாசம் உண்டென்றால் ஆடுகிறவனுடைய நிலைமை என்ன? அடுத்த நிமிடம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்ல முடியுமா? எதிர்பாராத ஒரு சமயத்திலே நீங்கள் இந்த உலகத்திற்கு யாத்திரை சொல்ல போகிறீர்கள். சரீரத்திலிருந்து ஜீவன் போய்விட்டால் அதன் பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவகாசம் ஒரு சிறிய சவப்பெட்டி தான். எந்த திறமைசாலியையும் ஒரு சிறிய சவப்பெட்டியிலே ஒடுக்கி கிடத்துவார்கள். சில திறமைசாலிகள் எல்லாம் உண்டு. யாருக்கும் நாங்கள் முழங்கால் மடக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய சில திறமைசாலிகள் உண்டு. அவர்களும் இந்த சவப்பெட்டிக்குள் தான் அடங்குவார்கள். அவர்களையும் இந்த சவப்பெட்டிக்குள் தான் ஒடுக்கி கிடத்துவார்கள். அந்த கிடக்கையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? நான் பார்த்திருக்கிறேன். பார்த்தபோது சில காரியங்களை சிந்தித்ததும் உண்டு. மூக்கிலே 2 பஞ்சு துண்டுகளை வைத்திருப்பார்கள். அதற்கு அடையாளம் என்ன? இவ்வளவு நாளும் நீ சுவாசித்தாய், இனி நீ சுவாசிக்க வேண்டாம். வாயிலே ஒரு கட்டு கட்டுவார்கள் தலையோடு சேர்த்து. அதனுடைய அர்த்தம் என்ன? இவ்வளவு நாளும்
நீ விரும்பினதையெல்லாம் சாப்பிட்டு மகிழ்ந்தாய், இனி நீ ஒன்றையும் சாப்பிட வேண்டாம் என்று இறுக்கி ஒரு கட்டு கட்டுவார்கள். கைகளை சேர்த்து கட்டி வைப்பார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? இவ்வளவு நாளும் நீ விரும்பினவைகளை எல்லாம் உன் கை கொண்டு கிரியை செய்தாய், இனி நீ செய்த கிரியைகள் எல்லாம் போதும் என்று சொல்லி கைகளை கட்டி வைப்பார்கள். கால்கள் இரண்டையும் சேர்த்து கட்டி வைப்பார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? நீ விரும்பின வழிகளில் எல்லாம் இதுவரை நடந்து சென்றாய், இனி நீ நடந்ததெல்லாம் போதும் என்று சொல்லி கட்டி வைப்பார்கள். கண்களை மூடி வைப்பார்கள். அர்த்தம் என்ன? இதுவரைக்கும் நீ விரும்பினதெல்லாம் கண்டு மகிழ்ந்தாயே இந்த உலகத்தில், இனி நீ கண்டது போதும் என்று சொல்லி கண்களை மூடி வைப்பார்கள். தெய்வ ஜனமே, கடைசியாக அவன் பிரயாசப்பட்டு கட்டின வீட்டிலிருந்து எடுத்து செல்லும் ஒரு போக்கு உண்டு. அதனுடைய அர்த்தம் என்ன? அவன் வியர்வை சிந்தி சம்பாதித்த அவனுடைய வீட்டிலிருந்து அவனுடைய அனுமதி இல்லாமலேயே அவனை புறத்தாக்குவார்கள். ஜீவனோடு இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் இதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் நலமாயிருக்கும். மனிதனுடைய ஆயுள் நாட்கள் இந்த உலகத்தில் தற்காலிகமானது. கடைசியாக அவனை போய் மண்ணிலே அடக்கம் பண்ணுவார்கள். அடக்கம் பண்ணும்போது சொல்லுவார்கள், நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணிற்கே திரும்பி சேர்வாய் என்று சொல்லி அடக்கம் பண்ணுவார்கள். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீர் மனுஷனை நீர்த்துளியாக்கி என்று சொல்லுகிறான். ஆனால் ஒரு நல்ல பரிசுத்தவானாக அடக்கம் பண்ணப்படுகிற எந்த ஒரு மனிதனானாலும் எந்த ஒரு மனுஷியானாலும் அவனுக்கு ஒரு நம்பிக்கையை தேவன் கொடுக்கிறார். அந்த நம்பிக்கை என்ன? ஒரு ஆரவார சத்தத்தை கேட்க போகிறார்கள். அந்த ஆரவார சத்தம் என்ன? மனு புத்திரரே திரும்புங்கள் என்கிற சத்தம் தொனிக்க போகிறது. அதற்காகவே அவர்கள் சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து தவித்தவர்களாய் இருந்தார்கள். ஆம் தெய்வ பிள்ளையே, அவர் மனுஷரை மண்ணுக்கு நேராக திரும்ப செய்கிறார். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கையினாலே தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கை தான் மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிற ஒரு ஆரவார சத்தத்தை கேட்க போகிறார்கள். கல்லறைக்குள்ளிருந்து அவருடைய சத்தத்தை கேட்கும் போது அழிவில்லாத ஒரு சரீரத்தோடு அவருடைய பரிசுத்தவான்கள் உயிர் தழுவார்கள். ஒரு கேள்வி நமக்குள்ளாக எழும்புகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் இனி உயிர் தழுவார்களா? அவர்கள் இப்போது எங்கே? அவர்களுடைய சரீரம் எங்கே? அடக்கம் பண்ணப்பட்ட இடத்தில் ஒன்றையும் காண முடியவில்லையே. அவர்கள் மண்ணோடு மண்ணாக சேர்ந்து விட்டார்களே. அவர்களுடைய சரீரத்திலே ஏதாவது ஒரு பகுதியை நம்மால் காண முடிகிறதா என்றால் அவருடைய சரீரத்திலே ஒன்றையும் நம்மால் காண முடிவதில்லை. ஆனால் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் எல்லாரும் இந்த பூமியிலே தான் காணப்படுகிறார்கள். விஞ்ஞானம் தானே அதை தெளிவுபடுத்தி இருக்கிறது. சரீரத்தில் காணப்படுகிற அணுக்களுக்கு ஒருபோதும் கேடு உண்டாவதில்லை. லட்சக்கணக்கான நுண் அணுக்களை சேர்த்துதான் அணு எலமெண்ட் உண்டாகிறது. அப்படிப்பட்ட அணுக்கள் சேர்ந்து ஒரு அழகான உருவம் உண்டாகிறது. ஒரு வஸ்துவினுடைய பரம அணு ஒருபோதும் அழிந்து போவதில்லை. ஒரு மரத்தை நீங்கள் வெட்டி அதை தீ வைத்து எரிப்பீர்களானால் அதிலிருந்து உண்டாகும் சாம்பல் பூமியிலே தான் காணப்படுகிறது. மீண்டுமாக விருட்சங்கள் அதை உபயோகிக்கிறது. மறுபடியுமாக அது மரமாக மாறுகிறது. அந்த மரத்திலே காணப்பட்ட பரம அணுக்கள் ஒருபோதும் அழிந்து போவதில்லை. பல பரிசுத்தவான்களும்
1ஆம் நூற்றாண்டில் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். பலரும் அக்கினியிலே வெந்திருக்கிறார்கள். பல பரிசுத்தவான்கள் கொடிய மிருகங்களினாலே பட்சித்து போடப்பட்டிருக்கிறார்கள். 1ஆம் நூற்றாண்டிலே பல பரிசுத்தவான்கள் இப்படியாக மரித்தாலும் இன்றைக்கு அவர்கள் எல்லாரும் எங்கே என்று ஒரு கேள்வி எழும்புகிறது. அவர்கள் எங்கிருந்து உயிர்த்தெழுவார்கள் என்று ஒரு கேள்வி எழும்புகிறது. இன்றைக்கு அவர்களுடைய பரம அணுக்கள் அழியாமல் பூமியில் தானே கிடக்கிறது. இயேசுவின் வாயிலிருந்து புறப்படுகிற ஆரவார சத்தம், அந்த சத்தத்தினுடைய விசேஷம் என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லாமையில் இருந்து சிருஷ்டிக்க கூடிய வல்லமை கொண்டது. பிரைஸ் தி லார்ட். அவருடைய சத்தம் ஒன்றும் இல்லாமையில் இருந்து சிருஷ்டிக்க கூடிய ஆரவார சத்தமாய் இருக்கும். தெய்வ பிள்ளையே, ஆண்டவருடைய சத்தத்தில் உண்டாயிருந்த வல்லமை சிருஷ்டிக்க கூடிய வல்லமையாகவே தான் காணப்பட்டது. இந்த சிருஷ்டிப்பின் வல்லமைக்குரிய தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் 3 பகுதிகளாக தியானிக்கலாம். ஆதியிலே தேவனுடைய வார்த்தை எப்படி சிருஷ்டிக்க கூடிய வார்த்தையாய் இருந்தது என்றும், இரண்டாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே அவருடைய வாயின் வார்த்தைகள் எப்படி சிருஷ்டிக்க கூடியதாய் இருந்தது என்றும், இனி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையின் நாளிலேயும் அவருடைய வாயின் வார்த்தைகள் ஆரவார சத்தம் எப்படி சிருஷ்டிக்க கூடியதாக காணப்பட போகிறது என்றும் நம்மால் தியானிக்க முடியும். முதலாவது அனுபவத்தை தியானிக்கும் போது யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கும் போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று நாம் படிக்கிறோம். அப்படியானால் ஆதியிலே தேவனிடத்தில் இருந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் மூலமாக சகலத்தையும் பிதாவாகிய தேவன் உண்டாக கடவது என்று சொன்னபோது எல்லாம் உண்டாயிற்று. சூரியன் உண்டாயிற்று, சந்திரன் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் உண்டாயிற்று, நாம் காண்கிற பூமியும் வானமும் கடல் பிராணிகளும் எல்லாம் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாயிற்று. தெய்வ பிள்ளையே, இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையினால் உண்டான சிருஷ்டிப்பின் அனுபவமாயிருக்கிறது. இரண்டாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஜீவிக்கும் போதுதானே அவருடைய வாயிலிருந்து உண்டான சத்தம் ஜீவனடைய பண்ணினது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்த வீட்டிற்கு மேற்கூரையை பிரித்து அவருக்கு முன்பாக ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த திமிர்வாதக்காரனை கண்டு என்ன சொன்னார்? மகனே, உன்னுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறேன் என்று சொன்னார். கூடியிருந்த பரிசேயர்கள் எல்லாம் முறுமுறுத்தார்கள். பாவத்தை மன்னிக்கும்படி இவனுக்கு அதிகாரம் கொடுத்தது யார் என்று சொல்லி கூடியிருந்த பரிசேயர்கள் எல்லாம் முறுமுறுத்தார்கள். அடுத்ததாக இயேசு அவனுக்கு கட்டளை கொடுத்தார். மகனே, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட சத்தம் திமிர்வாதக்காரனை எழும்பி நடக்க செய்தது. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த சத்தம் அவனுடைய சரீரத்தில் இருந்த நரம்புகள் அனைத்தையும் பலப்படுத்தியது. இன்றைக்கு மருத்துவர்கள் சிகிச்சை கொடுக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை நரம்புகளை புதுப்பிக்க கூடியதாக காணப்பட்டது. ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சத்தம் சிருஷ்டிப்பின் வல்லமையுள்ள சத்தமாயிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறங்கி வரும்போது
அவருடைய ஆரவார சத்தத்திலே சவ கல்லறைகள் திறக்கும், மரித்தவர்களுடைய சரீரம் உயிரோடு எழும்பும். ஆனால் எல்லா சரீரமும் உயிர் தெழாது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களுடைய சரீரம் மாத்திரம், ஆவியின் முதற்பலன்களை பெற்று சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்தவர்களுடைய சரீரம் மாத்திரம் தேவனால் புதுமையாக்கப்பட்டு சிருஷ்டிக்கப்பட்டு மறுரூபமடைந்து அவரை மத்திய ஆகாயத்திலே சந்திக்கக்கூடிய உயிர்ப்பின் வல்லமையாயிருக்கும். அந்த நம்பிக்கையினாலே நாம் இன்றைக்கு இரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் இன்றைக்கு ஆத்ம மீட்பை பெற்றிருக்கிறோம். அந்த இயேசுவின் வருகையின் நம்பிக்கையினாலே நாம் இன்றைக்கு ஆத்ம மீட்பை பெற்றிருக்கிறோம். அந்த சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வரும் என்கிற நம்பிக்கையினாலே நாம் இன்றைக்கு தேவனிடத்திலிருந்து அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆகவேதான் ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்று நாம் அங்கே படிக்கிறோம். ரோமருக்கு பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால். இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணின பரிசுத்த ஆவி, பரிசுத்தமுள்ள ஆவி எங்களிலேயும் காணப்படுகிறது என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படிப்பட்டவர்கள் தான் சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு கண்மலையின் மறைவிலே பரிசுத்தவான்களாக காணப்படுகிறார்கள். தெய்வ பிள்ளையே, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அதனுடைய அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்துடைய வருகையின் நாளிலே ஒரு ஆரவார சத்தம் தொனிக்க போகிறது. அந்த ஆரவார சத்தம் தொனிக்கும் போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிராத எந்த ஒரு மனுஷனும் உயிர்ப்பிக்கப்பட முடியாது. காரணம், இந்த பரிசுத்த ஆவி எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துகிற வல்லமை. இது ஒரு பெரிய வல்லமையாயிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, இந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று படிக்கிறோம். முதலாவது மனம் திரும்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துவுடைய பாத தண்டையிலே வந்து மனஸ்தாபத்தோடு பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட அனுபவத்தோடு காணப்பட வேண்டும். அப்படியாக ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் தேவனுடைய கட்டளையின்படி முழுகி ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தெய்வ பிள்ளையே, அப்படி பெற்றுக்கொள்ளும் போது மரித்தோரிலிருந்து இயேசு கிறிஸ்துவை எழும்ப பண்ணின தேவனுடைய ஆவி உங்களுக்கும் கொடுக்கப்படும், உங்களையும் உயிரோடு எழும்பச் செய்யும். எப்பொழுது? அவருடைய ஆரவார சத்தத்தை கேட்கும் போது. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ம் 5ம் வசனங்களை படிக்கும் போது, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில்
நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும் போது புதிதும் ஜீவன் உள்ளவனுமாய் நடக்க ஆரம்பிக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஒரு புது சிருஷ்டியாக தன்னுடைய பாவ சரீரத்தை அடக்கம் செய்துவிட்டு உயிர்த்தெழுதலின் சாயலுக்கு பங்குள்ளவனாக ஒரு புதிய சிருஷ்டியாக புதிதும் ஜீவன் உள்ளவனாய் நடக்க ஆரம்பிக்கிறான். தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார் என்றால் அது பிதாவாகிய தேவனுடைய மகிமையினால் உண்டானது. நீங்களும் பிதாவின் ஆவியாகிய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய மகிமையின் சாயலை அடைவீர்கள். தேவனுடைய மகிமையின் சாயலுக்கு ஆயத்தமாய் விடுவீர்கள். அவருடைய ஆரவார சத்தம் கேட்கும் போது தேவனுடைய மகிமையின் சாயலுக்கு ஆயத்தமாய் இருக்கிற உங்களுடைய இருதயத்திலே அவருடைய ஆரவார சத்தம் கேட்கும். அவருடைய மரணத்தின் சாயலில் நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறபடியினால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலேயும் இணைக்கப்பட்டிருப்பீர்கள். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே நடக்க போகிற ஒரு சம்பவத்தை தான் நாம் இந்த பூமியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளைகள் மூலமாக கீழ்ப்படிந்து நிறைவேற்றுகிறோம். எப்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆரவார சத்தம் கேட்டு உயிர்ப்பிக்கப்படுகிறானோ, அதற்கு அந்த அனுபவத்தை உயிரோடு இருக்கும் நாளிலே தானே நாம் இயேசு கிறிஸ்துவின் கட்டளை மூலமாக நிறைவேற்றுகிறோம். மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட மனுஷனை எப்படி 6 அடி நீளமுள்ள குழியிலே, 2 அடி அகலமுள்ள குழியிலே, 4 அடி ஆழமுள்ள குழியிலே புதைக்கிறார்களோ அதை போல தண்ணீருக்குள் மூழ்கடிக்கப்படுகிறான். பின்பு உயிர்த்தெழுதலின் சாயலிலே இணைக்கப்படும்படியாக அவன் அந்த மூழ்கின தண்ணீரிலிருந்து எழும்பி வருகிறான். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே நடக்க போகிற உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை விளக்கக்கூடியதாய் இருக்கிறது இந்த ஞானஸ்நான சத்தியம். ஆகவே தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே ஆரவார சத்தம் கேட்டு உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமானால் முழுக்கு ஞானஸ்நான அனுபவத்திற்குள் ஒரு மனிதன் பிரவேசித்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தீத்து எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே படிக்கிறோம், நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஆம் தெய்வ பிள்ளையே, உங்களுடைய நீதியின் கிரியைகளினால் அவர் உங்களை இரட்சிக்கவில்லை. அவர் தம்முடைய இரக்கத்தினால் தான் உங்களை அவருடைய நீதியை உங்கள் ஜீவியத்திலே நிறைவேற்றும்படியாக முழுக்க ஞானஸ்நான சத்தியத்திற்குள்ளாக உங்களை நடத்தி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தந்து புதிதும் ஜீவன் உள்ளவர்களுமாக நடத்த கிருபை உள்ளவராயிருந்தார். அப்படியே உங்களை இன்றைக்கு ஆத்ம ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ள செய்திருக்கிறார் தெய்வ பிள்ளையே. ஆகவே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் போது முழுகி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதன் எப்படி அடக்கம் செய்யப்படுகிறானோ அதற்கு ஒப்புமையாக முழுக்கு ஞானஸ்நானம் காணப்படுகிறபடியினால் அது தெளித்தல் அல்ல, அது முழுகி எடுக்க வேண்டிய ஸ்நானமாயிருக்கிறது. அடுத்தபடியாக ஞானஸ்நானம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னார். தெய்வ பிள்ளையே, ஞானஸ்நானத்தை யாருடைய கரத்தின் கீழ் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களுடைய கரத்திலே தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஞானஸ்நானத்தை.
காரணம் அந்த கட்டளை அப்போஸ்தலர்களுக்கு இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களை பார்த்துதான் சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னார். அப்படியானால் அப்போஸ்தலர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு ஊழியத்திற்கு அனுப்பப்பட வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு மற்றவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்கிற சிந்தையோடுதான் அப்போஸ்தலர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் வீட்டறையிலே காத்திருக்க சொன்னார். அப்படியே 120 பேர் பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது காத்திருந்தார்கள். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம், அவர்கள் எல்லாரும் கூடியிருந்து தேவனுடைய வார்த்தையின்படி காத்திருந்தார்கள் என்று படிக்கிறோம். காத்திருந்த போது என்ன நடந்தது? எடுங்கள் அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகம், ஸ்தோத்திரம், 2ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள் என்று படிக்கிறோம். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களையும் கூட ஊழியத்திற்கு அனுப்புவதற்கு முன்பாக அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க வேண்டும் என்று எண்ணி காத்திருந்து பெற்றுக்கொள்ள செய்து பின்பு ஊழியத்திற்கு அனுப்புவதை பார்க்கிறோம். பின்பு ஊழியத்திற்கு அனுப்பும் போது சொல்கிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று. அப்படியானால் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற ஒருவருடைய கரத்திலேதான் முழுக்க ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகர் முழுக்க ஞானஸ்நானத்தை தாங்கள் விரும்பினவர்களுடைய கரத்திலே பெற்றுக்கொள்கிறார்கள். நல்லது, ஆனால் அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்களா என்று கண்டு அவர்களிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆம் தெய்வ பிள்ளையே, அன்றைக்கு என்ன நடந்தது? 120 பேர் மேல் வீட்டறையிலே காத்திருந்தார்கள். அதே நேரத்திலே எருசலேம் தேவாலயத்திலே பண்டிகை நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே ஆசாரியத்துவ வஸ்திரம் தரித்த ஆசாரியர்கள் காணப்பட்டார்கள். அவர்களுடைய தலையிலே கிரீடங்கள் காணப்பட்டது. அவர்களுடைய கையிலே தூபகலசம் காணப்பட்டது. அங்கே பலிபீடம் காணப்பட்டது. ஆனால் அந்த பண்டிகையிலே கூடியிருந்த ஜனங்களுக்கு ஒரு சத்தியம் விளங்கினது. இனி இந்த ஆசாரியத்துவ முறைமையிலே பண்டிகை கொண்டாடி கொண்டிருப்பதனால் ஒரு பலனும் இல்லை என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அவர்களுடைய காதிலே ஒரு சத்தம் கேட்டது, ஒரு ஆரவார சத்தம் கேட்டது. அந்த சத்தம் 120 பேர் கூடியிருந்த மேல் வீட்டறையில் இருந்து அந்த சத்தம் உண்டாயிருந்தது. அந்த சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். கேட்ட மாத்திரத்திலே ஆசாரியத்துவ முறைமையை விட்டுவிட்டு அப்போஸ்தலர்களிடத்தில் வந்தார்கள். ஆசாரியத்துவ முறைமையை விட்டுவிட்டு பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அப்போஸ்தலர்களிடத்தில் வந்தார்கள். அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் ஜனங்களை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக மெல்கிசதேக்கின் முறைமையின்படியான ஊழியத்தை துவங்கினார்கள். அந்த நாளிலே பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே செய்யக்கூடிய ஊழியத்திற்கான ஒரு துவக்க நாள் மெல்கிசதேக்கின் முறைமையின்படியான ஊழியத்திற்கு துவக்க நாளாக அந்த நாள் காணப்பட்டது. இன்றைக்கும் அப்படிதான் அப்போஸ்தலர்கள் அநேகரை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக
மெல்கிசதேக்கின் முறைமையின்படி ஊழியத்தை செய்து வருகிறார்கள். அப்படி உங்களையும் தேவன் இந்த தேவ சமூகத்திலே ஒரு அப்போஸ்தலனுடைய நடத்திப்பின் கீழ் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த அப்போஸ்தலனுக்கு கீழாக மெல்கிசதேக்கின் முறைமையின்படி நடத்தப்படுகிற வேளையிலே தேவனுடைய பரிசுத்தாவியை காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்படி பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையிலே அவருடைய ஆரவார சத்தத்தை கேட்பார்கள். ஒரு நல்ல சக்தியுள்ள ஒரு காந்தம், அதை நீங்கள் பூமிக்கு மேலாக பிடிப்பீர்கள் என்றால் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். பூமியில் இருக்கக்கூடிய இரும்பு தாதுக்கள் என்ன செய்யும் என்றால் அந்த காந்தத்தை தவி என்ன செய்யும் என்றால் பிடித்து பற்றி கொள்ளும். அதை போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் நாளிலே வெளிப்பட போகிற ஆரவார சத்தம் ஒரு பெரிய வல்லமையுள்ள சத்தமாய் இருக்க போகிறது. யாரும் உங்களை கல்லறை குழியிலிருந்து தூக்கி எழுப்ப வேண்டியதில்லை. அது சிருஷ்டிப்பின் சத்தமாக, அது உருவாக்கக்கூடிய சத்தமாக ஒரு கல்லறைக்குள் இருந்து மறுரூபமாக்கப்பட்ட ஒரு புதுமையாக்கப்பட்ட சரீரத்தோடு இயேசு கிறிஸ்துவை அண்டி சேரக்கூடிய ஒரு சத்தமாக காணப்படும். அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஒரு தலபலவரதபதிலவே இன்றைக்கு நீ தேவனை அண்டிக் கொண்டிருக்கிறாய். வெட்கப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கை இயேசுவின் இரண்டாம் வருகை. அந்த வருகை நாளிலே நீ கைவிடப்படுவதில்லை. நீ அவரை பற்றி கொள்வாய். அவரை அண்டிக் கொள்கிற நீ பாக்கியசாலி. அவரை அண்டிக் கொண்டவர்கள் பாக்கியவான்கள். தெய்வ பிள்ளையே, ஆம், அவருடைய சத்தம் உன்னை அவரோடு சேர்த்து இணைக்கக்கூடிய சத்தமாயிருக்கும். இயேசு கிறிஸ்துடைய சத்தம் சாவுக்கு ஏதுவானவைகளை உயிர்ப்பிக்கக்கூடிய சத்தமாயிருக்கும். தெய்வ பிள்ளையே, அப்படிப்பட்ட தெய்வீக அனுபவத்திற்குள்ளாக தேவன் உங்களை இந்த நாளிலே வழி நடத்தி வருகிறார். தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திலே இருந்த நாட்களிலே அவருடைய சத்தம் இன்னும் எப்படி உயிர்ப்பிக்க கூடியதாய் இருந்தது என்பதற்கு ஏற்ற சில திருஷ்டாந்தங்களையும் அடுத்த வாரத்திலே தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. நம்முடைய கண்களை மூடுவோம். தெய்வ பிள்ளை, ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு தலபலவரதபதிலபகலவரதபதிலவரதபதிலவே மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கக்கூடிய நாமும் மறுரூபமடைந்து அவரோடு சேர்த்து கொள்ளப்படுவோம். அவரோடு சேர்த்து கொள்ளப்படும்படியாக இந்நாட்களிலே இயேசுவே நீர் சீக்கிரம் வாரும், என்னை உம்மோடு சேர்த்து கொள்ளும் என்கிற தவிப்பு உன் ஜீவியத்திலே உண்டாயிருக்கும்படியாக இந்த நாளிலே உங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை ஆண்டவருடைய கரத்திலே சமர்ப்பிப்பீர்களாக. அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியான அப்போஸ்தலருடைய சமூகத்திலே உங்களை கூட்டி சேர்த்திருக்கிறார் என்றால் மெல்கிசதேக்கின் முறைமையின்படியான அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தலபலவரதபதிலபகலவரதபதிலவே அப்போஸ்தலருடைய கரத்திலே முழுக்கு ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தலபலவரதபதில பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களிடத்திலே முழுக்கு ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தலபலவரதபதிலபகலவரதபதிலவரதபதிலவே ஷந்தலபலவரதபதிலபகலவரதபதிலவரதபதிலவே அவருடைய வருகை நாள் மிகவும் சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கும்படியாக இன்றைக்கு புதிதும் ஜீவனுமான ஒரு ஜீவியம் செய்யும்படியாக தேவன் உங்களுக்கு பரிசுத்தாவியை கொடுத்து வருகிறார். கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்தாவியை காத்து கொள்ளும்படியாக கிருபை தாரும். உம்முடைய வருகையின் நாளிலே எங்களுடைய சரீரம் மறுரூபமாகும்படியாக நாங்கள் அந்த பரிசுத்தாவின் பலத்தினாலே காக்கப்படும்படியாக கர்த்தாவே,
ஆவின் முதற் பலன்களை பெற்று சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் கர்த்தாவே. அதற்காகவே நாங்கள் கன்மலையின் மறைவிலே தங்கி இருக்கிறோம். அதற்காகவே நாங்கள் சிகரங்களிலே காணப்படுகிறோம். நாங்கள் மறைக்கப்பட்ட பரிசுத்தவான்களாய் இருக்கிறோம். ஒரு தலபலவரதபதிலபே ஆவிக்குரிய ஜீவியத்திலே மரித்து போகாதபடி எங்களை காத்து கொள்ளும் என்று சொல்லி வேண்டிக் கொள்வீர்களா? ஒரு தலபலவரதபதிலபே ஆண்டவருடைய வருகையின் நாள் தாமதமாகும் என்று எண்ணினவர்கள் ஆவியின் முதற் பலனை இழந்து போனார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாள் தாமதமாகும் என்று எண்ணினவர்கள் ஒரு தலபலவரதபதிலபே சரீர மீட்புக்காக தவித்து இருக்கக்கூடிய தவிப்பை இழந்து போனார்கள். ஒரு தலபலவரதபதிலபே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாள் தாமதமாகும் என்று எண்ணி ஜீவித்தவர்கள் ஆத்ம மீட்பை இழந்து போனார்கள். ஒரு தலபலவரதபதிலபே இயேசுவே நீர் சீக்கிரம் வாரும், இயேசுவே நீர் சீக்கிரம் வாரும், இயேசுவே நீர் சீக்கிரம் வாரும் என்கிற தவிப்பு ஒரு தலபலவரதபதிலபே உன் இருதயத்திற்குள் காணப்படுமே. ஆனால் ஒரு தலபலவரதபதிலபே ஆவின் முதற் பலன்களை காத்து கொண்டிருக்கிற நீ சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொள்வாய். அந்த நாள் சமீபமாயிருக்கிறது, அந்த நாள் சமீபமாயிருக்கிறது. ஒரு தலபலவரதபதிலபே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுங்கள் கர்த்தாவே. எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. வெது வெதுப்பாய் ஜீவியம் போய்விடாதபடி ஒரு தலபலவரதப ஒரு கர்ப்ப வேதனை படுகிற ஒரு ஸ்திரீயை போல தவிக்கக்கூடிய அனுபவம் ஒரு தலபலவரதபதிலபே இயேசுவின் வருகை நாளுக்காக காத்திருக்கக்கூடிய அனுபவம் ஒரு தலபலவரதப உன் ஜீவியத்திலே உண்டாயிருக்கட்டும். ஒரு தலபலவரதபதிலபே ஒரு தலபலவரதபதிலபே எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய ஆண் பிள்ளையிலே ஒரு தலபலவரதபதிலபே நீயும் காணப்படும்படியாக இந்த நாளிலே அந்த நம்பிக்கையோடு உன் ஆவி ஆத்ம சரீரத்தை தேவனுடைய கரத்திலே கொடுப்பாயாக. ஒரு தலபலவரதபதிலபே மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. ஆண்டவர் தாமே ஆர்ப்பரிப்போடு அவனியில் வாராரே. ஆண்டவர் தாமே ஆர்ப்பரிப்போடு அவனியில் வாராரே. மீண்டவரோ லோகமே செல்ல மேதினியை விடுவார். மீண்டவரோ லோகமே செல்ல மேதினியை விடுவார். மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே.
அல்லேலூயா கீதமே பாடி அகமகிழ்ந்தாடிடுவோம். அல்லேலூயா கீதமே பாடி அகமகிழ்ந்தாடிடுவோம். வல்லவர் வரும் வேளையுமீதோ மெல்லவே நெருங்கேற்றே. வல்லவர் வரும் வேளையுமீதோ மெல்லவே நெருங்கேற்றே. மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. 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 உயிர்ப்பிக்கிற தேவ வல்லமை, பலப்படுத்துகிற தேவ வல்லமை இறங்கி வருகிறது. ஹalleluya hallelujah 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 ஒரு தல பல 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 பக்கல பல பல சந்தல பல 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 பக்கல பல ஹalleluya hallelujah. ஒரு சக்தி வாய்ந்த காந்தத்தை இரும்பு தாது பொருள்கள் பற்றி பிடித்துக் கொள்வது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை நாளிலே அவருடைய ஆரவார சத்தத்தை கேட்டு அவரை பற்றி பிடித்துக் கொள்ளும்படியான வல்லமையை ஒரு தலபல வரதபதில் டபக்கல வரதபது தன்மையை ஒரு தலபல வரதபதில் டபக்கல வரதபது தேவனின் நாட்களிலே கொடுத்து வருகிறதை எண்ணி பார்த்து ஒரு தலபல வரதபது அதை பெற்று அதை பாதுகாத்து கொண்டு ஒரு தலபல வரதபதிலவே ஆவின் முதற் பலன்களை பெற்றுக்கொண்டவர்களாக ஒரு தலபல வரதபதிலவே சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து தவிப்பாயாக ஒரு தலபல வரதபதிலவே இயேசு கிறிஸ்துவின் வருகையினால் சமீபமாயிருக்கிறது. ஒரு தலபல வரதபதில தேவன் அப்படியே நம்மை ஆயத்தப்படுத்தி வருகிற தயவுக்காக ஸ்தோத்திர பலிகளை எடுப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். அவருடைய சிருஷ்டிப்பின் வல்லமை நமக்காக அதி சீக்கிரத்திலே நம் ஜீவியத்திலே நிறைவேற போகிற தயவுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே புதிதும் ஜீவன் உள்ளவர்களாக புதிதாக்கி வருகிற தேவன் அவருடைய வருகையின் நாளிலே அவருடைய மகிமையின் சாயலுக்கு ஒப்பாக நம்மை புதுமையாக்க போகிற தயவுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். அன்பு மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நேசம் உள்ள நல்ல தகப்பனே, இந்த நாள் முழுவதும் தேவரீர் எங்களோடு கூட இருந்து கர்த்தாவே செய்தி வேளைகளே பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்ட தயவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே மறுரூபமாக்குதலின் வல்லமையை பெற்றுக்கொண்டவர்களாக கர்த்தாவே உம்முடைய வருகையின் நாளிலே உம்மோடு சேர்த்து கொள்ளக்கூடிய பாக்கியசாலிகளாக காணப்பட தேவன் தாமே கிருபை செய்தாலும் சகல ஸ்துதிகன மகிமை யாவும் நேரிடும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்ததாமே தம்முடைய ஆரவார சத்தத்தோடு வரும்போது மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு அவரை சந்திக்க தேவன்தாமே கடைசி காலத்து ரட்சிப்பாகிய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொள்ள தேவன்தாமே உங்களுக்கு பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.